செய்திகள் தொடர்கின்றன. அரசாங்கத்தால் மட்டுமே போதையை ஒழிக்க முடியாது, மக்கள் மனங்கள் மாற வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் நுரையீரல் பராமரிப்பு மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் காதர் மொய்தீன் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக் அரசு மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்றார். தாவேக் ஆட்சியில் ஊழல் முழுமையாக ஒழிந்துவிட்டது என்று கூற முடியாது என்றும் காதர் மொய்தீன் தெரிவித்தார். எங்களுடைய ஆசையும் விருப்பமும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதுக்கடைகளும் மூடக்கூடிய காலம் விரைவாக வர வேண்டும் என்பதுதான் ஆசையும் விருப்பமும். காலம் மக்கள் மாற வேண்டும். மக்கள் மாறினால் அரசாங்கம் எல்லா நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி மக்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தான் இந்த அமைப்பு இன்று தொடங்கி இருக்கிறது. அரசாங்கத்தினாலே எல்லாத்தையும் செய்துவிட முடியாது. மனங்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் உடல்நிலையை பற்றிய தெளிவான கருத்தை மக்கள் உணர்ந்து அதுபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தான் திருந்த வேண்டும். மக்கள் கிடையாது, மக்கள் மந்திரியை கரெக்டாக ஜனங்க ஓட்டு போட்டு நீங்கள் ஒருத்தர் இதெல்லாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு மந்திரிகள் கொடுத்தா மந்திரியில் ஓடோட மண்டா வாத்தியார் நின்றுட்டு மண்டா பசங்க அதை விட ஓடோட மண்டுவாங்க. அதனால் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வைக்கிறது நல்லது பண்ணுறதுக்கு. நீங்கள் முதல்ல நீங்கள் வழிகாட்டி வர்ற பசங்களையும் கேட்டு போடுவீங்க. லஞ்சம் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அதை மெட்ராஸில் அந்த பிய்க்குள்ளே மல்லுக்குள்ளே எல்லாம் நின்றுட்டு அந்த பைப்பு போட 30 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, இந்த எடப்பாடி அண்ணா திமுக இதெல்லாம் என்ன பண்ணீங்க? குளத்தில் கொண்டு போய் ஊட்ட கட்டிட்டு பெரிய மக்களாட்சி. மக்கள் பார்த்து திருடணுமாம்மா. நீங்கள் மந்திரிக்கு பார்த்து திருடினா போதும், அப்படி திருந்திக்குவாங்க. நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து தூக்கி வச்சா நீங்கள் திருடனா பழக்கி விடுறதே நீங்கள் தான், யாரும் இல்லை. மந்திரி இல்லாத இப்போ யூடிபி சேனல் எடுத்துப்பார். ஒவ்வொருத்தரும் எத்தனை கோடி, எத்தனை 10 கோடி 20 கோடி 30 கோடி மந்திரி திருடுறாங்க. யூடிபி சேனலில் சொல்கிறாங்க இல்லையா, நிருபர் கூட்டம் பேப்பரில் போடுறாங்க இல்லையா. லஞ்ச ஒழிப்பு இலாக்காவுக்கு என்ன வேலை இருக்குது? சிபி புலனாய்க்காவுக்கு என்ன வேலை இருக்குது? ஒருத்தர் கொல்றது பிடிக்கிறது இதே வேலை தானே மந்திரிகளுக்கு. உங்களை தூக்கி வைக்கிறது எதுக்கு? ஏழைகள் கொல்றது, ஏழை கஷ்டப்பட்டு 10 மாதம் குழந்தை பெத்தெடுக்கக்குள்ளே அவைக்கு அரைவாசியாகி போகுது பொம்பளைங்களுக்கு. உங்களுக்கு என்ன சட்டை மூட்டி விட்டு நீங்கள் நல்ல மேலே பெஞ்சில் ஏறி உட்காந்து பூனை ஆப்பமைக்கு கொடுக்க மேலே பழைய கால தராசில் இந்த 2 பக்கம் நிறுத்திட்டு பூனை அதை ஒரு கடி அடிச்சுட்டு எலி உட்காந்துட்டு கிடைக்குமான்னு பார்க்குற மாதிரி நாங்கள் உட்காந்து பார்க்குறோம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்கள் தின்றாங்க. மக்கள் எங்கே போய் தின்றுவாங்க?